சண்முக பாண்டியன், சரத்குமார், தார்னிகா, முனிஷ்காந்த், காளி வெங்கட் நடிப்புல வெளியாகிருக்கிற கொம்பு சிவி படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வைகை அணை கட்டப்பட்டதால தங்களோட நிலங்களையும் வீடுகளையும் இழந்த கிராம மக்கள் வாழ்வாதாரத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அந்த ஏரியா பெரிய மனிதரான சரத்குமாரும் அவரோட மருமகன் சண்முக பாண்டியனும் கஞ்சா வியாபாரம் செய்யறாங்க. போலீஸ் சும்மா இருக்குமா என்ன? அதனால பிரச்சனை வருது. அது எங்க போய் முடியுது அப்படிங்கறதான் கொம்பு சிவி படத்தோட கதை. 1990களை இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகனோட இயக்குனர் பொன்ராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பொன்ராம் படங்களுக்கே உரிய தென் மாவட்ட கதைக்களம், காமெடி கலந்த திரைக்கதை, தெனாவட்டாக இருக்கும் கேரக்டர்கள், மண் மனத்தோட கூடிய இசை, நக்கல் நையாண்டி இதெல்லாம் கொம்பு சீரியல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏகப்பட்ட கிராம மனிதர்களும் வராங்க. அடாவடி மாமாவாக வரும் சரத்குமார், அட்டகாசம் செய்யும் மருமகன் சண்முக பாண்டியன் சம்பந்தப்பட்ட சீன்கள் தான் படத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராங்க ஹீரோயின் தார்னிகா. தார்னிகா வேற யாரும் இல்லைங்க, நாட்டாமை படத்துல டீச்சரா வந்த ராணியோட மகள் தான். அவர் மீது ஹீரோக்கு காதல் வருது. ஆனா போலீஸ் துறையும் மாமா மருமகனை டார்ச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆந்திராவுக்கு கஞ்சா வியாபாரம் அப்படின்னு கதை போகுது. கஞ்சா கடத்தல், போலீஸ் விசாரணை, துரத்தல் தான் பெரும்பாலான படத்துல அதிகமா இருக்குங்க. கிராமத்து இளைஞனா முன்னாடி நடிச்ச படங்களை விடவே இந்த படத்துல கொஞ்சம் ஹீரோவான சண்முகம் பாண்டியன் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட காதல் காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள், பாடல் காட்சிகள் ஓகே ரகமா தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் களை இறங்கி கலக்கிருக்கான்னு தான் தோணுது. மாமா சரத்குமாரும் அவருக்குமான பாசம், 2 பேரும் சேர்ந்து செய்யற அலப்பறை ஓகேவா இருக்கு அப்படின்னாலுமே பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். அவங்க பண்ற காமெடிக்கு சிரிப்பும் வரமாட்டேதுங்க. டியூட் படத்துல இதே போல மாமா கேரக்டர்ல கலக்கி இருந்தாரு. கொம்பு சிவில அது கொஞ்சம் செட் ஆகலன்னு தான் சொல்லணும். அவர் நடிப்புல கெட்டப்ல அவ்வளவு செயற்கைத்தனமா தான் இருக்கு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ரொம்பவே ஏமாற்றமா இருக்குங்க. ஹீரோயினாக வருகிற தார்னிகா சில சீன்களையும் ஒரு பாடல் காட்சிகளையும் நல்லாவே இருக்காங்க. மற்றபடி பெரும்பாலான சீன்கள்ல போலீஸ் கேட்டப்ல தான் இருக்காங்க. போலீஸ் எஸ்பியாக வில்லனாக மிரட்டி இருக்காரு மலையாள நடிகர் சுஜித் சங்கர். ஆனாலும் ஒரு எஸ்பி இப்படி எல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி அவரோட நடிப்பை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுதுங்க. கடைசியில சில தெலுங்கு வில்லன் காமெடி வில்லத்தனம் செஞ்சு ரொம்பவே கடுப்பேத்துறாங்க. இன்னமும் எத்தனை படங்கள்ல இப்படி ரெட்டி கேரக்டர் காட்டுவாங்களோ அப்படிங்கறதும் தெரியல. ஆனாலும் பழைய பொன்ராம் படங்கள்ல இருந்த மேஜிக், அந்த அதிரடி காமெடி இதுல ரொம்பவே மிஸ்ஸிங்கா இருக்கு. காமெடி பண்ண கல்கி, முஸ்தான், காளி வெங்கட், ஜார்ஜ் என ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏதோ செய்யறாங்க, ஆனா சிரிப்பு தான் வரமாட்டேங்குது. இதுதான் படத்தோட பெரிய மைனஸா இருக்கு. தேனிய அழகா காமிச்சிருக்கிறது பாலசுப்ரமணியோட கேமரானே சொல்லலாம். பாடல் காட்சிகளையும் அவரோட ரசனை நல்லாவே தெரியுது. யுவன் சங்கர் ராஜா பாட்டுக்குன்னே ஏகப்பட்ட ரசிகர் கூட இன்னமும் இருக்காங்க. ஆனா இந்த படத்துல ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு. குறிப்பா பின்னணி இசை படத்தோட ஒட்டவே இல்லன்னு தான் சொல்லணும். இளையராஜா பாடல்கள் கூட அழுத்தமாவே இல்ல. அந்த கிராமத்து டூயே கருப்பன் பாடல் பரவாயில்லாத ரகமா தான் இருக்கு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. இயக்குனர் பொன்ராமோட முந்தைய படத்தை நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஏமாற்றமா தாங்க இருக்கும். அதிலும் விவசாயம் பண்ண முடியாம போனனால கஞ்சா வியாபாரம்ங்கிற கருத்தை சீரியஸா ஏத்துக்கவே முடியல. ஆனா உண்மை கதை வேற அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி எடுத்தாங்கிறது தெரியல. படத்துல கஞ்சா சம்பந்தப்பட்ட சீன்கள் அவ்வளவு இருக்கு. அதுல போதை உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற வாசகம் கூட இல்ல. படத்தோட தொடக்கமே பாத்தீங்கன்னா பல படங்களை நம்ம பார்த்து சலிச்சு போன விஷயமா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்பவே சுமாரா இருக்கு. புது சீன், ஃப்ரெஷ் காமெடி எதுவுமே இல்லாம படத்தை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம எங்கேயோ சுத்தி எதையோ இழுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சமாவது ஸ்கிரிப்ட்லயும் காமெடிலையும் கொஞ்சம் கவனமா எடுத்திருந்தா கூட சண்முக பாண்டியனுக்கு இந்த படம் வெற்றி படமா இருந்திருக்கும். ஆக மொத்தத்துல கொம்பு சீவி திரைக்கதையில கூர்மையும் இல்ல, காமெடிக்கு சிரிப்பும் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.